நாங்கள் தமிழாங்கா சர்ப்ரைஸ்லேருந்து வரோம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? பர்த்டே. ஓகே, இன்னைக்கு அம்மாவோட பேர் என்ன? பாமினி. சரி, பாமினி அம்மாவுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஓகே, இந்த எத்தனையாவது வயசு பர்த்டே? 50. நீங்கள் சத்தமாக கதைக்கலாங்க. 50 வயசு பர்த்டே. சரி, இந்த பர்த்டேக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் யார் அனுப்பியிருப்பா அம்மாவுக்கு? என்ன யோசிக்கிறீங்க? யார சொல்றேன்னு தெரியலையா? ஸ்ரீலங்காவா? அந்த க்ளூ அப்படி கொடுக்கலாது. இங்க யாரும் அனுப்பியிருக்க மாட்டேனுமா? இந்த கிஃப்ட் எல்லாம் கொண்டு போயிட்டு கொடுங்க, கொடுத்தோன்னே எந்த பேரை தான் சொல்லுவேன்னு சொன்னாங்களே. குமுதா இல்ல, அப்படி ஒரு பேர்ல வரல. என்ன நீங்க ஒவ்வொரு பேரா சொல்றீங்க? கலம்புல இல்ல. ஏன் வேற யாரும் இல்லையா? மகள், மகன், என்ன இப்படி யோசிக்கிறீங்க? யாரும் தெரியல. நிறைய பேர் இருக்கணும். ஓகே, இந்த கிஃப்டை கொடுத்தவங்க வந்து உங்களோடய கால் பண்ணி அவங்களே பேசுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு அதை ரிவீல் பண்ண வேணாம் சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஆமா. சரியா? ஹாப்பியா அம்மாவுக்கு? ஹாப்பியா? சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்தவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வெரி தேங்க்ஸ். மறக்கல. அது வந்து எல்லாருமே என்னோட கூட அப்படித்தான் க்ளோஸா தான் பழகிறவ. அதில் எனக்கு அதை விட அதில் பெஸ்டின்னு எழுதி இருந்தபடியாத்தான் நான் கணக்க யோசிக்க வேண்டியிருந்தேன். இது சும்மா ஹாப்பி பர்த்டே அப்படியாவது எழுதி இருந்தேன். பெஸ்டின்னு எழுதியிருந்தா கட்டாயம் என்ற க்ளோஸ் ஃப்ரெண்டாக தான் இருப்பினா. ஓகே, அப்படி என்றால் ஜப்னாலேருந்து ராயினி அல்லது பிரான்ஸ்ல இருந்து சௌந்தர்யா. ஸ்ரீலங்காடா சுதா. அப்ப கணக்கு இருக்கணும். அப்படிதான் பழகுறேன்னா அதால கணக்கு இருக்கணும். ஆனா அந்த பெஸ்ட் இருந்த அந்த வேர்ட் தான் எனக்கு கொஞ்சம் கணக்கா யோசிக்க வேண்டியதா இருக்கு. சொல்லுங்க. இல்லை, எங்களுக்கு சொல்லியிருக்காங்க, அதை ரிவீல் பண்ண வேணான்னு. அவங்களே உங்களுக்கு கால் பண்ணி அவங்க பேசுறதா சொல்லியிருக்காங்க. அதையும் சொல்லல. சரி அம்மா, உங்களுக்கு இணைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எல்லாரும்